என்னக்கா? இந்த பூவை போய் சிவா கையில கொடுத்து என்கிட்ட வந்து கொடுக்க சொல்லு. ச்சே, பிரியா டேஸ்ட்னா இவ்வளவு மட்டமா போச்சு. சிவா கிடைக்கலன்றதுக்காக இந்த சின்ன சைஸ் சத்யராஜ கரெக்ட் பண்றாளே. இவனுக்கெல்லாம் எதுக்கு ரோஸ்? பினாயில் கொடுத்தாலே இவன் பிக்கப் ஆவானே. இந்த பூவை நான் இன்னொருத்தங்கிட்ட கொடுத்து அதே பூ அவன் உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு பதிலா நானே டைரக்டா உங்ககிட்ட கொடுத்துட்டா இது எப்படி இருக்கு? அம்மாடி, இது எப்படி இருக்கு? இவன் தான் அவளை கரெக்ட் பண்றானா? ஒர்க் அவுட் ஆகல. கவுண்டர் ஓப்பனா தான் இருக்கு. எதுக்கும் நாமளும் ஒரு அப்ளிகேஷனை போட்டு வைப்போம். சார். ஐயோ, நான் அந்த மாதிரி ஆள் இல்லைங்க. போற வழியில இந்த பூவை பிரியாட்ட கொடுத்துட்டு போயிருங்க. அதை நீயே கொடுத்துட வேண்டியதானே? இதை தாங்க நானும் சொன்னேன். பலாருன்னு விட்டாங்க. பாரு, சிவா கையில பூவோட வருவான். இந்தாங்க சார், புடிச்சுக்குங்க சார். ஏய் பான்ஸ், என்ன படையம்மா? என்ன ரோபோ கையில பூவோட வருது? கவுத்தி புட்டியே. இப்ப பாரு, என் கையில பூ கொடுத்து உன் காதுல வச்சு விட சொல்லுவியா? சாரிங்க, நேத்து ரொம்ப கூச்சமா இருந்தது. அதான் திரும்பி பார்க்க முடியல, ஹாய் சொல்ல முடியலன்னு சொல்வான் பாரு. பூவா தலையான்னு டென்ஷனா இருந்தேன். பூவை கீழே போட்டுட்டு தலை கிளம்பிடுச்சு. தலைதான். இந்த காலத்து பசங்கள்லாம் வெறும் பூவை கொடுத்தா மயங்குவாங்களா? அப்ப என்ன கொடுக்கணும்? ஆஃபும் அவிச்ச முட்டையும் கொடுத்து பார், எப்பேற்பட்ட மன்மதனும் மயங்கிடுவான். இந்தா, ஓகேவா? அடி பாவி, ரெடியாவே வச்சிருக்கியாடி. இருந்தாலும் இந்த விளையாட்டுக்கு நான் வரல. என்ன லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி ஹனிமூனுக்கு மூணார் கூட்டு போவே. அங்க உன்னுடைய பழைய காதலன் வர சொல்லி என்ன போட்டு தள்ளிடுவே. வேண்டாப்பா, எஸ்கேப். என்ன பான்ஸ், அம்சமான ஃபிகர் ஆஃபோட வருது, அவாய்ட் பண்றியே. இப்ப அம்சமா தாண்டா இருப்பாளுங்க. மாட்டின துவம்சம் பண்ணிடுவாளுங்க. புதருக்குள்ள பாத்ரூம் போயிட்டு இருக்கும்போது அடியாட்களை விட்டு பின் மண்டையிலேயே நச்சுன்னு அடிச்சிருவாளுங்கடா. சிப்பு போடாமலே நீ செத்து போயிடுவடா. நான் வரேன்டா. To watch more, log on to www.erosentertainment.com.